ஹாய் 6 மந்த்ஸுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கருப்புளுந்து கஞ்சி எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது குழந்தைங்களோட போன் ஸ்ட்ரென்த், போன் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். வேகமாக நடக்கிறதுக்கும் தவழ்கிறதுக்கும் ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் எப்படி கிருத்தன்யாவுக்கு செஞ்சு கொடுக்குறேன்றதையும் பார்க்கலாம் வாங்க. 1:2 ரேஷியோவில் எடுத்துக்கணும். அரிசி வந்து 1 கப் எடுக்கிறீங்கன்னா உளுந்து 2 கப் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் பல்காக செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்பப்போ செஞ்சு தான் ஊட்டுவேன். ஒரு 2 நாள் வர மாதிரி தான் செய்வேன். ஸோ நான் வந்து ஸ்பூன்ஸில் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா மெஷரிங் கப்ஸில் எடுத்துக்கலாம். இப்போது அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்துலேயும் செய்யலாம். கருப்பு உளுந்தாக இருந்தாலும் இன்னும் பெட்டர். காய வச்சு எடுத்ததை ஒரு கனமான சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த உளுந்தையும் அரிசியும் அதில் சேர்த்துட்டு பொறுமையாக வறுத்துட்டே இருங்க. அந்த அரிசி நல்லா பொரிஞ்சு வரும். உளுந்தோட வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சிரும். எல்லா அரிசியும் ஈவனாக பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பிஞ்ச் சீரகமும் ஒரு பிஞ்ச் ஓமமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ரெண்டத்தையும் சேர்த்த பிறகு 1 நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு அப்படியே அதை ஆஃப் பண்ணிடுங்க. இது கூடவே நீங்கள் பாதாம் கூட ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. ஆறின பிறகுட்டு ஒரு ஈரமில்லாத ஜார் எடுத்து அதில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை எப்படி குழந்தைங்களுக்கு செஞ்சு ஊட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கூழோட வந்து பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை எதனா சேர்த்து கொடுக்கலான்னு சொன்னாங்க. பட் எனக்கு அந்த ஸ்வீட்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்றனால நான் ஆப்பிளோட என் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்தேன். பெரிய ஆப்பிளாக இருந்தால் 1/2 ஆப்பிள் எடுத்துக்கோங்க. சின்ன ஆப்பிளாக இருந்தால் 1 ஆப்பிள் தோல் சீவி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி அதோட ஊற வச்ச பாதாமையும் தோல் வச்சு சேர்த்து ஆட் பண்ணியிருந்தேன். அதை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த கருப்புளுந்து பொடியை வந்து 2-3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அது நல்லா வெந்து கெட்டியாகி வரும். உங்களுக்கு போதுன்ற கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இனி இதை உங்கள் குழந்தைக்கு ஊட்டலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.